dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.4 ல question number 2 பார்க்க போறோம். z ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. x plus iy தான் அந்த z. நம்மள என்ன கேக்குறாங்கன்னா subdivision 1 ல வந்து real part of 1 by z கேக்குறாங்க. ஓகேவா? real part of 1 by z. ஃபர்ஸ்ட் நம்ம 1 by z என்னன்னு கண்டுபிடிப்போமா? 1 by z னா 1 by x plus iy. கீழ i வர கூடாதனால இது கான்ஜுகேட் போட்டு மல்டிப்ளை பண்றோம். அப்போ மேலே கீழே x மைனஸ் iy ஆல மல்டிப்ளை பண்ணுறோம். அதாவது ஒன்றும் இல்லைங்க. அது இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நான் என்ன சொல்கிறேன், இது முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, எக்ஸு ஒய் கரெக்டாக. அப்போ எக்ஸு ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் நம்பருக்கு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மேலே இருக்கிறது அப்படியே வரும், ஆஸ் இட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஐஒய். ஒன்றால் எது பெருக்கினாலும் அது அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ இதை நான் தனியாக பிரித்து எழுதணும் பாருங்கள். ரியல் பார்ட் தனியாக x by x square y square, ரியல் பார்ட் தனியா, இமேஜினரி பார்ட் தனியா, y by x square plus y square into i. இப்போ பாருங்க, இதுதான் ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். ரியல் பார்ட் யார் நீங்களே சொல்லுங்க, x by x square plus y square. therefore real part of 1 by z is equal to x by x square plus y square. அவ்வளவுதாங்க. ஓகேவா? அடுத்து ரியல் பார்ட் ஆஃப் i z bar கேட்டிருக்காங்க. செகண்ட் சப்ல ரியல் பார்ட் ஆஃப் i z bar. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் i z bar எடுத்துருவோமா? i z bar அப்படின்னா என்ன, i ஆல z bar நம்ம மல்டிப்ளை பண்ணணும். x பிளஸ் iy தானே z. அது பார் போட்டால் என்ன பண்ணுவோம், சிம்பிள் மட்டும் நடுவில் இருக்கிற சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ i இன்டூ x மைனஸ் iy பார் அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ i உள்ள எடுக்கிறச்ச ix மைனஸ் y இன்டூ ஐ ஸ்கொயர். ஐ ஸ்கொயர் வந்தால் மைனஸ் ஒன்னு போடணும்னு சொன்னேன். அப்போ மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஆகிட்டு ரியல் பார்ட்டை முன்னாடி எடுத்துக்கோங்க, எக்ஸ்ஐயை பின்னாடி எடுத்துக்கோங்க. இப்போ இது ரியல் பார்ட்டு, இது வந்து இமேஜினரி பார்ட்டு, கரெக்டா? அப்போ ரியல் பார்ட் ஆஃப் ஐ ஜட் பார் என்னன்னா ஒய் மட்டும்தான். ஒரு y மட்டும் தானே வருது ரியல் பார்ட்ல, அப்போ y அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? சரி, சப்டிவிஷன் 3ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இமேஜினரி பார்ட் ஆஃப் 3z 4z bar மைனஸ் 4i. ஓகே, நான் இங்கே கொஸ்டின் எழுதிக்கிடவா? ஓகேவா? நான் கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ நான் இதனை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்க. அதாவது 3z ப்ளஸ் 4z bar மைனஸ் 4iக்கு என்ன ஆன்சர் எனக்கு கிடைக்குது? 3. z யார்? x பிளஸ் iy பிளஸ் 4. z பார் யார்? நடுவில் மைனஸ் வந்துடும், அதாவது x மைனஸ் iy மைனஸ் 4i ஒன்று எக்ஸ்ட்ரா பிட்டிங் கொடுத்துருக்காங்க. சரி, 3 உள்ள எடுத்துடலாமா? 3x பிளஸ் 3iy. இங்கே 4 உள்ள எடுத்துடலாமா? 4x மைனஸ் 4iy. அடுத்து ஒரு மைனஸ் 4i வேறு இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்மு சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிட்டு மைனஸ் ஐஒய் மட்டும் நிற்கும், கரெக்டா? ஏன்னா மைனஸ் 4iy இது ப்ளஸ் 3iy சிம்பிளிஃபை பண்ணுறச்ச மைனஸ் 1iy அதை ஐஒய்ன்னு எழுதலாம். ஓகே, இப்போ இது ரெண்டும் ரியல் பார்ட்டில் வந்துருமா? 3x ப்ளஸ் 4x ரியல் பார்ட்டு, ப்ராக்கெட் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் இமேஜினரி பார்ட்டு. ஓகேப்பா, அப்போ நான் ஐயை வெளியே எடுத்துடுறேன். அப்போ உள்ள இங்கே பாருங்க, நல்லா பாருங்க, மைனஸ் ஐ மைனஸ் ஒய், இது ஒரு மைனஸ் 4. என்ன, நான் ப்ளஸ் ஐயே வெளியே எடுத்துருக்க பாருங்க. அப்போ இதுதான் என்னோட இமேஜினரி பார்ட்டு, இது வந்து ரியல் பார்ட்டு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இமேஜினரி பார்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் நம்மளோட ஆன்சர். therefore imaginary part of 3z plus 4z bar minus 4i is minus y minus 4. ஓகே, புரியுதுங்களா? Thank you students.